உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயர் அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி, என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒழுக்கம் குறைஞ்சா ஆயுள் குறையுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக குறையும். ஒழுக்கம் குறைஞ்சா கண்டிப்பாக ஆயுள் குறையும். அதில் உங்களுக்கு மாற்று கருத்தே இருக்க தேவையில்லை. ஏன்னா ஒழுக்கம்ங்கிறத ரெண்டு வகையில் பிரித்து பார்க்கலாம். ஒன்று தார்மீக அச்சம், இன்னொன்று பார்த்திங்கன்னா சமூக அச்சம். அப்போது தார்மீக அச்சம்ங்கிறது சுயமாக எடுக்கக்கூடிய அச்சம், சுயமாக வரக்கூடியது. சமூகம்ங்கிறது செயற்கையாக வரக்கூடிய அச்சம். இப்போ நம்ம ஒழுக்கமாக வாழ்கிறோம், ஒழுக்கமாக தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எல்லா தர்மங்களையும் நியாயங்களையும் கடைப்பிடிக்கிறோம், நல்லபடியாகத்தான் இருக்கிறோம், நல்லபடியாகத்தான் செய்கிறோம், எல்லாமே சரியாக நடந்துகிட்ருக்குது. ஆனால் எல்லாம் செய்கிற நமக்கு ஒரு சில, ஏன்னா நம்ம மனிதன் தானே, மனம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த மனம் எந்த நேரத்துலேயும் நம்மளை எந்த சூழலுக்கும் நம்ம இழுத்துட்டு போகும். எந்த சூழலுக்கும் இந்த மனம் நம்மளை இழுத்துட்டு போகும். இப்போது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும், அதாவது ஒரு பலகீனம். ஒவ்வொரு மனிதனுக்குமே, எந்த ஒரு மனிதனுக்குமே பலவீனம் இல்லாத மனிதனே உலகத்தில் இருக்க முடியாது. அவன் கண்டிப்பாக பலவீனமானவனாக இருப்பான். ஏதோ ஒரு பலவீனம் அவன்கிட்ட இருக்குது. அது பொருள் மேலே இருக்கலாம், பொண்ணு மேலே இருக்கலாம், பூமி மேலே இருக்கலாம், எது மேலே வேணாலும் இருக்கலாம். ஆனால் பலவீனம் இருக்குது. அந்த பலவீனம் என்ன பண்ணணுன்னா, இவன் எவ்வளவு தான் ஒழுக்கங்களையும் நியாயத்தைங்களையும் இதுகளையும் கடைப்பிடிச்சி பின்பற்றி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாலும், இவன் இருக்கிற பலவீனம் என்ன வேணும்னா, இவனை சமயம் பார்த்து இவனை அது வழிக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான ஏற்பாட்டை அது செய்யும். அப்போ அது செய்யும்போது என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு அது மேலே நாட்டம் இருக்கும். அந்த பலவீனம் தன்னுடைய இவனை வசப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கும்போது இவனுக்கு என்ன அப்படின்னா, அது மேலே நாட்டம் இருக்கும். அது எது மேலேயா வேணாலும் இருக்கலாம். அந்த நாட்டத்தை இவன் என்ன பண்ணுவான்னா, ஐயோ இந்த மாதிரி இந்த காரியத்தை நம்ம செஞ்சோம்னா இந்த சமூகம் நம்மளை என்ன நினைக்கும், நம்ம வாழ்ந்த வாழ்க்கை போச்சே, இந்த சமூகம் நம்மளை கேவலமாக பார்க்குமே, இந்த சமூகத்தில் நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்த அந்த புனிதத்தன்மை கெட்டு போயிருமே அப்படின்னு நினச்சி தான் அந்த பலகீனத்தை பயன்படுத்தாமல், அது வழிக்கு சிக்காமல் இவன் தன்னை காத்துக்கிறான். பார்த்திங்களா? அது சமூக அச்சம். இந்த சமூகத்துக்காக பயந்து, இவன் வாழ்ந்த வாழ்க்கைக்காக பயந்து, இவனுக்கு விருப்பம் இருக்குது, அதை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் சமூகம் ஒத்துக்காதே, நம்மளை கேவலமாக பேசுமே அப்படின்னு அவன் அதை ஒத்துக்காதது. அது சமூக அச்சம். இன்னொன்று தார்மீக அச்சம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காட்டு பகுதியில் நம்ம போகிறோம். அந்த காட்டு பகுதியில் போகும்போது, தனிமையாக நம்ம போகிறோம். தனிமையாக இருக்கும்போது நம்ம எதில் நம்ம இதே அச்சம், இதே பழகினது அதுலேயும். அப்போ அங்கேயும் நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை சொல்லப்போனால் ஒரு பொண்ணு சார்ந்ததாகவே கூட நம்ம அதை சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம அந்த இதை சொல்கிறோம்.
நம்மளும் அந்த பொண்ணும் வந்து தனிமையில் இருக்கிறோம். தனிமையில் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே யாருமே இல்லை, நம்மளை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. நம்ம பார்த்து அந்த பொண்ணும் அவங்களும் நம்மளும் என்ன தவறு செஞ்சாலும் என்ன பண்ணுனாலுமே யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு சூழல். எந்த சூழல்லையுமே வந்து அது வந்து இந்த உலகத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, இறைவனை தவிர. அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது இவன் அந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையினுடைய உண்மையை, வாழ்க்கையினுடைய ஒழுக்கத்தை அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு அந்த இறைவனோட வழியில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து நம்ம செய்யக்கூடாத ஒரு பெரிய செயல் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுத்து அந்த பொண்ணு வற்புறுத்தினாலுமே அதை தொடாமையும், அதுக்கடுத்து பொண்ணை காரணம் காட்டிட்டு அடுத்து பொருளாக கூட இருக்கலாம். அந்த பொருள் ஒருத்தன் வந்து ஏமாந்து வச்சு போட்டு போயிட்டான்னா அதை கூட தொடாமல், அப்படி ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதை கூட தொடாமல், இப்படி வந்து இது நமக்கு சொந்தமில்லாதது, நமக்கு தேவையில்லாதது, நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தார்மீக அச்சம், இது என்னுடையது அல்ல, இது நமக்கான வேலை அல்ல, இது நம்ம செய்கிற வேலையெல்லாம் நம்ம தகுதிக்கு உகந்தது அல்ல, இது இறைவனே நம்மளை வந்து சோதிப்பான் போல் இருக்குது, என்னை இப்படி சோதிக்காத இறைவா, எனக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் அதை வந்து பெருசு கொடுத்தாமல் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அது தார்மீக அச்சம். உணர்வு பூர்வமாக அவனாக எடுக்கிற முடிவு, அது தார்மீக அச்சம். அப்போ அந்த தார்மீக அச்சத்தில் வாழ்கிறவனுக்கும் இந்த சமூக அச்சத்தில் வாழ்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ தார்மீக அச்சத்தில் இருக்கிறவன் ஞானியாக இருப்பான், மெஞ்ஞானியாக இருப்பான். சமூக அச்சத்தில் இருக்கிறவன் அஞ்ஞானியாக இருப்பான், எதையும் அறியாத அஞ்ஞானியாக இருப்பான். இக வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனாக இருப்பான். அப்போது சாதாரண மனிதனுக்கு ஆயுள் குறைவாகவும், இந்த மெஞ்ஞான பாதையில் ஒழுக்கமே உயிர், நேர்மையே தெய்வம்னு இருக்கிறவனுக்கு ஆயுள் அதிகமாகவும் இருக்கும். இதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.